எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் எதிர்க்கட்சி தலைவராக நீங்க வர வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க மக்கள். அது மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏத்துக்கிறோம். எங்க தலைவர், கட்சி தலைவரும் எங்க பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 2016 எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பயன்படுத்தி போறீங்க? அது நான் எப்படி உங்க யூகத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. எங்களோட தலைவர், எங்களோட கட்சி என்ன முடிவு எடுக்குது. எங்களுக்கு நாங்க ஒரு 75 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி செயல்படுவேன். எனக்கு சேப்பாக்க திருவல்லிக்கேணி மக்கள் எனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னுடைய பணிகள். Sorry? English. Will you be the leader of opposition? How can I decide that? My party leader and my general secretary, they will make a decision. I cannot take that decision. And how do you? But I will. My constituency people, Chepakkam Triplicate members have elected me. I will be a honest MLA for them. How do you look at this? How do you look at this? However you look at it, I also look at it the same way. Did you expect Vijay might emerge? No, everybody will expect their party to win. We have done our work for the last 5 years. I expected a huge victory. But okay, we have to accept it and we will work for the people. So how do you look? Do you see that your father has lost and you have won? They're saying you are the new face of. No. I don't look at him as my father. He is my leader. I will always look at him as my leader. He is a example for everybody. So சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா? திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது, திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது. எப்பவுமே சுய பரிசோதனை தேவைதான். பாப்போம், இது மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுடைய கடமையை நாங்க மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருப்போம். இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வரக்கூடிய காலத்தில் கொடுக்கப்படுமா சார்? ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த வாட்டி நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறோம். சரி, மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, பார்ப்போம் அவங்க எப்படி ஆட்சி அமையும் போது என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் இவ்வளவு அவசரம்? ஆமா, நீதிமன்றத்துக்கு போவதற்கு தலைவர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.